ஒரு பக்கம் போக்கோவோட X6 Pro, இன்னொரு பக்கம் Nord CE4. இந்த ரெண்டு போன்ல எது வின்னர்ன்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். உங்கள ஒரு சில பேர் இந்த கம்பேரிசனுக்காக வெயிட் பண்ணிருப்பீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ நீங்க முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கொஞ்சம் பல்கியான பாக்ஸ் தான். பாக்ஸ் கண்டென்ட் ரெண்டுலயுமே சிமிலரா தான் இருக்கு. சொல்லப்போனா இதோட கேஸோட குவாலிட்டி ரெண்டுலயுமே பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி இங்க சிம் எஜெக்டர் பின், பேப்பர் ஒர்க்ஸ் இதெல்லாம் காமனான விஷயம். இங்க Poco X6 Proல 67 வாட்கான சார்ஜர் கொடுத்திருக்காங்க. இதே Nord CE4ல உங்களுக்கு 100 வாட்கான சார்ஜர் பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. மத்தபடி டைப் C to டைப் A கேபிள் ரெண்டுலயுமே இருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா Nord CE4ல உங்களுக்கு அடிஷனல் 3 மந்த்க்கான வாரண்டி உங்களால கிளைம் பண்ண முடியும். நீங்க OnePlus அந்த கம்யூனிட்டில ஆட் பண்றீங்க அப்படின்னா Poco X6 Proல அது மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. இப்போ டிசைனை பத்தி பேசலாம். இதோட டிசைனை பொறுத்த வரைக்கும் Nord CE4ல உங்களுக்கு பிளாஸ்டிக் பில்ட் கொடுத்திருக்காங்க. இதே Poco X6 Pro பக்கம் வந்தோம்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கும் இருக்கு, லெதர் பேக்கும் இருக்கு. இது மொத்தமா 3 கலர்ல வருது Poco X6 Pro. இதே Nord CE4 மொத்தமா 2 கலர்ல வருது. இது ஒரு மாதிரி கிளாசி ஃபினிஷ் மாதிரி தான் இருக்கு. இன் கம்பேரிசன் இந்த ரெண்டு போன்ல Nord CE4 ஓட டிசைன் கொஞ்சம் பெட்டரா இருக்கிற ஃபீல் தான் கிடைக்குது. மத்தபடி சைடு ஃப்ரேம் ரெண்டுலயுமே பிளாஸ்டிக்கா தான் இருக்கு. ஓகே, இப்போ இதோட பட்டன் அண்ட் போர்ட்ஸ் பத்தி கொஞ்சம் வேகமாவே பார்த்தலாம். முதல்ல இங்க டாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துல உங்களுக்கு IR பிளாஸ்டர் இருக்கு. ரெண்டு போன்லயுமே IR பிளாஸ்டர் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. இது ரைட் சைடுல வந்தோம்னா வால்யூம் பட்டன்ஸ் இருக்கு. அது பக்கத்துல பவர் பட்டன் இருக்கு ரெண்டு போன்லயுமே. இது லெஃப்ட் சைடுல ரெண்டுலயுமே எதுவுமே கிடையாது. அப்படியே பாட்டம் சைடு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு சிம் கார்டு ட்ரே இருக்கு ரெண்டுலயுமே. இங்க Nord CE4ல உங்களுக்கு டெடிகேட்டட் கிடையாது, ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. இதே Poco X6 Proக்கு வந்தோம்னா இங்க ரெண்டு சிம் மட்டும் தான் இருக்கு. இங்க மெமரி கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. பக்கத்துல இங்க டைப் C போர்ட் சிமிலரா இருக்கு. அதுக்கு பக்கத்துல பிரைமரி ஸ்பீக்கர் ரெண்டுலயுமே கொடுத்திருக்காங்க. இதுதான் காமனான விஷயம். மத்தபடி இந்த ரெண்டு போன்லயுமே உங்களுக்கு IP54 கான ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. நார்மலான டஸ்ட் அண்ட் வாட்டர்ல இருந்து கொஞ்சம் ஈஸியா தப்பிச்சுக்கும். ரெண்டையும் தண்ணில எல்லாம் போட்டு விளையாடுறாதீங்க, அதுக்கு இது செட் ஆகாது. அப்புறம் இங்க டிஸ்ப்ளே பத்தி பேசும்போது ரெண்டுலயுமே ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ ரொம்பவே நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கிற ஃபீல் தான் கிடைக்குது. இங்க Nord CE4ல 6.7 இன்ச்கான Full HD Pro XDR AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இதோட பீக் பிரைட்னஸ் 1100 nits வரைக்கும் கிடைக்கும். இதே இந்த சைடு வந்தோம்னா 6.67 இன்ச்கான Full HD AMOLED டிஸ்ப்ளே. இது வந்து 12 பிட் டிஸ்ப்ளே. இங்க Nord CE4 10 பிட் டிஸ்ப்ளே. இங்க டிஸ்ப்ளே ஆன் பேப்பர்ல பாக்கும்போது Poco X6 Pro ரொம்பவே பெட்டரா இருக்கிற ஃபீல் தான் கிடைக்குது. ஆனா ரியல் சினாரியோல இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது ரெண்டுலயுமே பிரைட்னஸ் வந்து ஓரளவுக்கு சிமிலரா இருக்கிற ஃபீல் தான் கிடைக்குது. இதே அவுட்டோர்ல போயிட்டோம்னா Nord CE4 ஸ்லைட்லி Poco X6 Pro கம்பேர் பண்ணும்போது பெட்டரா இருக்கு. இப்போ வீடியோ பிளேபேக்க பத்தி பேசும்போது ரெண்டுலயுமே சிமிலரான எக்ஸ்பீரியன்ஸ் தான். பார்க்கிறதுக்கு விவிடா இருக்கு, கலர்ஸ் இதெல்லாம் ஓகே, நார்மல் 4K ப்ளே பண்ணும்போது. ஆனா HDR வீடியோ ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு இந்த Poco X6 Proல ரொம்பவே பெட்டரான பிரைட்னஸ் கிடைக்குது. HDR ப்ளே பண்ணும்போது மட்டும் அந்த இடத்துல Poco X6 Pro நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. மத்தபடி இந்த ரெண்டு போன்லயுமே 120 Hz கான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இது ரொம்பவே ஸ்மூத்தாவே இருக்கு ரெண்டு போன்லயும். அதுல எந்த இஷ்யூமே நான் எதுவும் ஃபேஸ் பண்ணல. அப்புறம் ரெண்டு போன்லயுமே இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே அக்யூரேட்டா வேலை செய்யுது. இதோட ஃபேஸ் அன்லாக்குமே ரொம்பவே அக்யூரேட்டா வேலை செய்யுது. அதுல எந்த பஞ்சாயத்தையும் நான் ஃபேஸ் பண்ணல. இப்ப ஸ்பீக்கரை பத்தி பேசும்போது ரெண்டுலயுமே டுவல் ஸ்பீக்கர் கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு Nord CE4ல சவுண்ட்ஸ்லாம் ரொம்பவே கிறிஸ்பா இருக்கு இந்த Poco X6 Pro கம்பேர் பண்ணும்போது. இதே இங்க காலிங் குவாலிட்டி பத்தி பேசும்போது ரெண்டு போன்லயுமே சிமிலரான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைச்சிச்சு. ஆனா 5G ஸ்பீட் டெஸ்ட் ரன் பண்ணும்போது தான் கொஞ்சம் எனக்கு வித்தியாசமான ரிசல்ட் கிடைச்சு. இங்க Poco X6 Pro 3 டைம் நான் அந்த ஸ்பீட் டெஸ்ட் ரன் பண்ணும்போதும் பெட்டராவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு இந்த Nord CE4 கம்பேர் பண்ணும்போது. மத்தபடி இங்க 5G பேண்ட்ஸ் பத்தி பேசும்போது மொத்தமா Poco X6 Proல 14 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. இதே Nord CE4ல உங்களுக்கு 7 5G பேண்ட் தான் கிடைக்கும். ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் Nord CE4ல LPDDR4X RAM தான் கொடுத்திருக்காங்க. இதே இங்க LPDDR5X RAM கொடுத்திருக்காங்க. இது ரியல் வேல்ல என்ன டிஃபரன்ஸ் கொடுக்கும்னு கேக்குறீங்களா? நீங்க ஆப் ஓபன் பண்றீங்க, க்ளோஸ் பண்றீங்க, இல்ல வந்து ஒரு அப்ளிகேஷனை ரொம்ப நேரம் லோட் பண்ணி மல்டி டாஸ்கிங்லயே வச்சிருக்கீங்கன்னா அந்த இடத்துல Poco X6 Pro ரொம்பவே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு இந்த Nord CE4 கம்பேர் பண்ணும்போது. மத்தபடி இங்க ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் Poco X6 Proல ரொம்பவே பெட்டரா இருந்துச்சு. இங்க UFSல 4.0 கொடுத்திருக்காங்க. இதே Nord CE4ல உங்களுக்கு UFS 3.1 சப்போர்ட் இருக்கு. மத்தபடி இங்க Poco X6 NFC சப்போர்ட் இருக்கு. இந்த Nord CE4ல NFC சப்போர்ட் கிடையாது. மத்தபடி இங்க ரெண்டுலயுமே Wi-Fi 6 தான் கொடுத்திருக்காங்க. Bluetooth 5.4 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ரெகுலரா வர எல்லா சென்சாருமே இந்த ரெண்டு போன்லயுமே இருக்கு. அடுத்ததா இங்க பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசும்போது இங்க தான் கொஞ்சம் ஸ்லைட்டா வேரி ஆகுது. இங்க Poco X6 Pro ரொம்பவே நல்லாவே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இதுல ப்ராசஸர் வந்து டைமென்சிட்டியோட 8300 அல்ட்ரான்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க இங்க X6 Proல. இதே Nord CE4ல உங்களுக்கு 7 Gen 3 யூஸ் பண்ணிருக்காங்க Snapdragonோட ப்ராசஸர். இதோட பெஞ்ச்மார்க்கிங் பொறுத்த வரைக்கும் Antutuல Nord CE4 உங்களுக்கு ஒரு அரௌண்ட் 6.9 ல இருந்து 7 lakhsக்கு மேல ஸ்கோர் பண்ணுது. இதே இந்த போன் Poco X6 Pro 1.2 lakhs வரையிலான ஸ்கோர் கிடைக்குது Antutuல. ஓகே, இப்போ Geekbench பத்தி பேசும்போது இங்கேயுமே Poco X6 Pro நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. தெர்மல்
ஹேண்ட்லிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலையுமே உங்களுக்கு 78லேருந்து 80% ஸ்டெபிலிட்டி தான் கிடைக்குது. என்ன இங்க 3D மார்க் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணும்போது நாட் CE4 வந்து ரொம்பவே சொதப்பலான ரிசல்ட் தான் இங்க கிடைக்குது. இதே இந்த போன்ல உங்களுக்கு 99% ஸ்டெபிலிட்டி கிடைக்குது இந்த போக்கோல. மத்தபடி இங்க ரியல் வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க கேம் பிளே பண்ணும்போது ரெண்டுலையுமே மேஜரான ஹீட்டிங் தெரியல. மத்தபடி இங்க கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசும்போது ரெண்டுலையுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைச்சிச்சு. ஆனா போக்கோ X6 Proல உங்களுக்கு பெட்டரான FPS வந்து பிளே பண்ண முடியும். நீங்க பேட்டில் கிரவுண்ட் விளையாடும் போது உங்களுக்கு 90 FPSல கேம் பிளே பண்ண முடியும் போக்கோ X6 Proல. இதே நாட் CE4ல உங்களுக்கு ஒரு 60 FPS வரையும் கேம் பிளே பண்ண முடியும். அதுவுமே ஸ்மூத்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. இங்க பேட்டரிஸ் பத்தி பேசும்போது நாட் CE4 போக்கோ X6 Pro கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஃபர்ஸ்ட் சார்ஜிங் டைமை பொறுத்த வரைக்கும் இங்க 5500 mAh பேட்டரியை உங்களுக்கு வெறும் 15 நிமிஷத்துக்குள்ளேயே 50% சார்ஜ் பண்ணிடுது 0%ல இருந்து. இதே ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 28 நிமிஷத்துல இருந்து 34 நிமிஷம் வரை எடுத்துக்குது நாட் CE4ல. இதே போக்கோ X6 Proல 5000 mAh இந்த பேட்டரி வந்து ஒரு 50% சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 28 நிமிஷம் வரை எடுத்துக்கிச்சு. இதே ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 1 hour 2 minutes வரை எடுத்துக்கிச்சு. ஸோ இங்க சார்ஜிங் டைம் பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்க நாட் CE4 கிளியர் வின்னரா இருக்கு. ஓகே, இங்க கேமராஸ் பத்தி பேசும்போது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா நாட் CE4 போக்கோ X6 Pro ரெண்டுலயுமே 16 MB சென்சார் தான். என்ன இதோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அவுட்டோர்ல வெளியில போட்டோஸ் எடுக்கிறீங்க, நிழல்ல எடுக்கிறீங்கன்னா ரெண்டுலயுமே பிக்சர்ஸ் நல்லா தான் இருக்கு. ஆனா டீடைல்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு நாட் CE4ல ரொம்பவே பெட்டரான டீடைல்ஸ் கிடைக்குது. இங்க பேக் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசும்போது உங்களுக்கு CE4ல ரெண்டு சென்சார் கொடுத்திருக்காங்க. ஒன்னு 50 MB சோனி IMX882 சென்சார், அதேதான் சோனி லைட் 600, ரெண்டுமே ஒண்ணுதான். இங்க போக்கோ X6 Proல உங்களுக்கு 64 மெகாபிக்சலுக்கான ஆம்னிவிஷன் சென்சார் கொடுத்திருக்காங்க. ரெண்டுலயுமே உங்களுக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. இங்க செகண்ட் கேமரா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா ரெண்டு போன்லயும். இங்க மூணாவதா இங்க ஒரு 2 MB மேக்ரோ கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி எந்த சென்சாரும் கிடையாது. இங்க 2 MB கொடுத்தது கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். ஓகே, இங்க பேக் கேமராவோட பிரைமரி சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அவுட்டோர்ல ரெண்டுலயுமே பார்க்கிறதுக்கு அழகான போட்டோஸ் கிடைக்குது. இதே ஹியூமன் சப்ஜெக்ட்லாம் எடுக்கிறீங்கன்னா ரெண்டுலயுமே நார்மல் மோடும் சரி போர்ட்ரேட் மோடும் சரி போட்டோஸ் பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு, நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல. ஆனா வழக்கம் போல டீடைல்ஸ் கலர்ஸ் எல்லாமே CE4ல உங்களுக்கு பெட்டரா இருக்கு X6 Pro கம்பேர் பண்ணும்போது. இப்போ அல்ட்ரா வைட் சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலயுமே 8 MB சென்சார் தான் இருக்கு. இதுல உங்களுக்கு CE4ல பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது போக்கோ X6 Pro கம்பேர் பண்ணும்போது. அடுத்ததா வீடியோ சைடு வந்தோம்னா ரெண்டுலயுமே பேக்ல உங்களுக்கு 4K 30 FPS சொல்லி ரெக்கார்ட் பண்ண முடியும். அங்க ரெண்டு போன்லயுமே ஸ்டெபிலிட்டி கிடையாது. இதே நீங்க ஸ்டெபிலைசேஷன் வேணும் அப்படின்னா 1080p 60 FPSல ரன் பண்ணலாம் Oneplus Nord CE4ல. இதே போக்கோ X6 Proல 1080p 30 FPSல ஸ்டெபிலிட்டி இருக்கு. ரெண்டுலயுமே இதோட டீடைல்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் தான் கிடைச்சிச்சு. இதே ஃப்ரண்ட் கேமராவோட வீடியோ குவாலிட்டி பத்தி பேசும்போது உங்களுக்கு போக்கோ X6 Proல உங்களுக்கு 1080p 60 FPS சொல்லி ரெக்கார்ட் பண்ண முடியும். இதே நாட் CE4ல உங்களுக்கு 1080pல 30 FPS சொல்லி ரெக்கார்ட் பண்ண முடியும். ரெண்டுலயுமே குவாலிட்டி ஓரளவுக்கு சிமிலரா இருக்க மாதிரியான ஃபீல் தான் கிடைச்சிச்சு. ஸ்கின் டோன்ஸ் அப்பப்ப கொஞ்சம் வேரி ஆகுது. இது ரெண்டுலயுமே காமனான விஷயமா தான் இருக்கு. மத்தபடி நீங்க சாஃப்ட்வேர்ஸ் பத்தி பேசும்போது போக்கோ X6 Proல 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இதே நாட் CE4ல உங்களுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. மத்தபடி இங்க டிஃபால்ட் ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போன்லயுமே டிஃபால்ட்டா நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. இருந்தாலும் போக்கோ X6 Proல ஒரு சில அப்ளிகேஷனை உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஆனால் OnePlus CE4ல உங்களால் நிறைய அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும், இல்லை டிசேபிள் பண்ண முடியும். மற்றபடி ரெண்டு ஃபோனுமே Android 14ல தான் ரன் ஆகுது. ஓகே, இப்போ பிரைசிங் பற்றி பேசும்போது உங்களுக்கு நாட் CE4 8GB 128GB வேரியன்ட் பார்த்தோம்னா 25000 ரூபாய்க்கு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. சில டைம் கார்டு ஆஃபர்லாம் போக உங்களுக்கு 23500 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் இதோட ஸ்டார்டிங் பிரைஸ். இதே போக்கோ X6 Pro உங்களுக்கு பேஸே 8GB 256GB வேரியன்ட். அந்த இடத்துல இது கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி தான் இருக்கு. இதோட பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 24500 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. கார்டு டிஸ்கவுண்ட்லாம் போக உங்களுக்கு 23500 ரூபாய் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதே 12GB 256GB வேரியன்ட் உங்களுக்கு போக்கோ X6 Proல ஒரு 24500 ரூபாய் வரைக்கும் வாங்க முடியும். இதே நாட் CE4 உங்களுக்கு ஒரு 25500 ரூபாய் வரைக்கும் வாங்க முடியும் பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் போக. சோ இங்க பிரைசிங்னு பார்த்தோம்னா ரெண்டுமே ஓரளவுக்கு சிமிலரான பிரைசிங்ல தான் இருக்கு. மத்தபடி இங்க சர்வீஸ் சென்டர் சப்போர்ட் பத்தி பேசும்போது போக்கோல உங்களுக்கு 37 மாவட்டத்துல சர்வீஸ் சென்டர் கவரேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம 62 சர்வீஸ் சென்டர் தமிழ்நாட்டுல இருக்கு. இதே OnePlusல வந்து வெறும் 9 சர்வீஸ் சென்டர் தான் தமிழ்நாட்டுல இருக்கு. அந்த இடத்துல OnePlus கொஞ்சம் லேக் ஆகிற ஃபீல் தான் கிடைக்குது. ஸ்பேர் பிரைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு OnePlusல கிளியரா உங்களோட சைட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. போக்கோல அது மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல. அந்த விதத்துல OnePlus கொஞ்சம் பெட்டரா இருக்கிற ஃபீல் தான் கிடைக்குது. ஃபைனலா இந்த ரெண்டு போன்ல எது வின்னர்னு கேட்டா ரெண்டுமே நெக் டு நெக் இருக்கு. இந்த இடத்துல உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்க்கு இது வர்றேன். முக்கியமா போக்கோ X6 Pro நீங்க எதுக்காக வாங்கலாம்னா பெட்டர் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக, ஃபாஸ்ட் ஸ்டோரேஜ்க்காக. இதே மல்டி டாஸ்கிங் அதிகமா பண்றீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு போக்கோ X6 Pro பெட்டரா இருக்கும். முக்கியமா HDR பிளேபேக்கும் உங்களுக்கு போக்கோ X6 Proல பெட்டரா இருக்கு. இதே நாட் CE4ல போக்கோ X6 Pro கம்பேர் பண்ணும்போது பெட்டரான கேமராஸ் கிடைக்குது, பேட்டரி லைஃப் பெட்டரா இருக்கு, பெட்டரான சார்ஜிங் ஸ்பீட் கிடைக்குது, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி ரெண்டுமே கன்சிடரேஷன் லிஸ்ட்ல வச்சுக்கலாம், ரெண்டு வெவ்வேறு ரீசனுக்காக. ஓகே, இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரிவ்யூஸோட உங்களை கூடிய சீக்கிரம் பார்க்குறேன். அது வரைக்கும் bye bye.